ஹலோ, இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். சிண்டுக்கு லீவ் விட்டு 1 மந்த்தே ஆகப்போகுது. அதில் அந்த 1 மந்த்தில் சிண்டுவை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால சிண்டு ரொம்ப நாளாக இந்த ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால ப்ரூக்ஃபீல்டுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். ஈவினிங் போகிறதுக்கு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி போகிறோமான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. வந்ததுமே எல்லா ப்ளே ஏரியாலையுமே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. ப்ரூக்ஃபீல்டில் வந்துட்டு இந்த ப்ளே ஏரியாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகும்போது ஒரே ப்ளே ஏரியாவாக இருக்கும். பட் இந்த தடவை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 2த்துக்குமே தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. சிண்டு வந்துட்டு இந்த கேம் தான் சூஸ் பண்ணியிருந்தா. ஸோ இதில் 2 ஹவர்ஸ்க்கு 200 நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கிச்சன் செட்டப், தென் டாக்டர் செட்டப், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் நிறைய செட்டப் கொடுத்துருந்தாங்க. தென் பால் அந்த மாதிரி ஸ்லைடு எல்லாமே இருந்தது. ஸோ சிண்டு எல்லாத்துலேயுமே விளையாடிட்டு இருந்தா. புதுசாக இருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. 2 ஹவர்ஸுமே அவள் அது உள்ளே தான் விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். முன்னாடிலாம் இந்த ப்ளே ஏரியாவுக்கு வெளியில் பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது எப்படி இவங்க இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சும்மா உட்காந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். பட் நமக்குன்னு வரும்போது தான் தெரியுது, நாங்களும் அதே மாதிரி தான் உட்காந்துருந்தோம். ஸோ 2 ஹவர்ஸ் உள்ள விளையாடிட்டு வந்தது ரொம்ப பசிச்சிருச்சு. ஸோ அதனால நான் ஒரு ஹாட் டாக் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தென் டின்னருக்கு வந்துட்டு இந்த பாகுபலி தோசை கடைக்கு தான் போயிருந்தோம். 2 தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தென் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.